சின்ன மருமகள் சீரியல்ல நம்ம தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அப்போதான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் டாக்டர் சொன்ன விஷயம் தமிழ்ச்செல்வி 2 குழந்தைய சுமக்கிறாங்கன்னு சொன்னது உடனே அப்போதான் வேணாம்மா வேணாம், தமிழ்ச்செல்விகிட்ட 2 குழந்தைன்னு சொல்ல வேணாம், 1 குழந்தை மட்டும் சொல்லுங்கள், மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்போதான் டாக்டர்கிட்ட சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி டாக்டரும் தமிழ்ச்செல்விகிட்ட சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வசந்தி மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. எதுக்காக அந்த பாட்டியம்மா அப்படி 2 குழந்தைன்னு சொல்லாத, 1 குழந்தைன்னு சொன்னால் போதும், மீதி நான் பார்த்துருன்னு சொன்னிச்சு, என்ன காரணமாக இருக்கும், ஒன்றுமே புரியலையே. நாம் எப்படியாவது போயிட்டு அந்த பாட்டியம்மா பார்த்து இதை பற்றி கேட்கணும். ஏன்னா நம்ம பொண்ணு பாவம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கன்சீவாக இருக்கா. இந்த குழந்தை இல்லாதனால அவளுக்கு அந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, எல்லாத்தையும் சமாளித்து இன்றைக்கி அவள் கர்ப்பமாக இருக்கா, அதுவும் 2 குழந்தைக்கு தாயாக இருக்கா. அந்த உண்மையை சொன்னால் அவள் மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். ஆனால் இந்த பாட்டியம்மா ஏன் தான் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே, மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. நாம் இறந்தாலும் சரி நேரில் போய் இந்த உண்மையை கேட்டு வந்துடணும் அப்படின்னு வசந்தி முடிவு பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம அப்பத்தா வீட்டுக்கு போவோன்னே ராஜாங்கம் அப்புறம் சேது கருப்பு வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு அலப்பறை பண்ணுறாங்க. என் பேத்தி கர்ப்பமாக இருக்காடா, என் பேத்திக்கு குழந்தை பிறக்க போகுது, என் பேத்திக்கு குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், எந்த பிரச்சனையுமே இல்லையா, அந்த ஆண்டிமான கருப்பு தான் இதுக்கெல்லாம் உதவி பண்ணான், என் வீட்டில் இது வரைக்கும் ஒரு குழந்தை சத்தம் கேட்கலன்னு சொல்லி என் மனசு கடந்து துடிச்சிட்டு இருந்துச்சு, அந்த குறைய இன்னைக்கு என் பேத்தி நிறைவேற்றிட்டா, டேய் போயிட்டு நல்லா பால் பாயசம் வச்சு எடுத்து சொல்லு அப்படின்னு இங்கே அப்பத்தான் சொல்கிறாங்க. ராஜாங்கம் வராது. என்னம்மா என்ன ஒரே சத்தமாக இருக்குது, ஐயோ ராஜாங்கம் அங்கே பாரியா, உன் மனைவி அதான் நம்ம சேதுவோடைய அம்மா இன்னைக்கு தமிழ்ச்செல்வி வயிற்றில் துடிக்கிறத நான் பார்த்தேன்யா, அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே இந்த நிமிஷம் செத்து பண்ணால் கூட எனக்கு இதை பற்றி கவலை இல்லைன்னு தோணுதியா. யோ என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. ஆமாயா ராஜாங்கம், அப்படி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இன்னும் எண்ணி 7 மாதத்தில் நீ வேணா பாரு, இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க தான் போகுது. நாம் இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் எதுக்காக இயங்கிட்டு இருந்தோமோ அது நடக்க போதியா ராஜாங்கம். இனி இந்த குடும்பத்துக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சியா. எப்போ நான் அதை பார்த்தனோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே தமிழ்ச்செல்வி நாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணியா. ஏற்கனவே ஒரு முறை கர்வமாக இருக்கான்னு சொல்லி இல்லைனால நம்ம இல்லைனா அவன் மேலே கோபமாக இருக்கலாம், அது ஏதோ கடவுள் விட்ட சதின்னு வச்சுக்க வேண்டியதான்ப்பா. ஆனால் இந்த முறை தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக தான்ப்பா இருக்கா. நானும் அதை நேரில் பார்த்துட்டேன். குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. நாம் அவளை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கப்பா. அதனால் நீ மனசு வச்சனா தமிழ்ச்செல்வியை சேது கூட சேர்த்து வச்சிடலாம். சேது ஏதோ கொஞ்சம் கோவத்தில் இருக்கான், ஆனால் இப்போது தமிழ்ச்செல்வி வயிற்றில் அவங்க அம்மா வளர்ந்துட்டுருக்கா. அதனால் சேதுவோடைய அரவணைப்பு தான்ப்பா இப்போது தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப முக்கியம். இங்கே பாருமா, நான் ஒன்றும் சேதுவை போயிட்டு அவள்கிட்ட பேசாதுன்னு சொல்லலை. அவள் பண்ண காரியம் பிடிக்காம தான் சேதுவே விலகியிருக்கான். அப்படி இருக்கும்போது நாம் என்னமா பண்ண முடியும். ஐயா ராஜாங்கம் அப்படி சொல்லாதையா, நான் சொல்கிறது கேளியா. சின்ன சிசுங்க அப்படி இப்படி தான் இருக்கும். நாம தான் கொஞ்சம் அதுங்களுக்கு புத்திமை சொல்லி சேர்த்து வைக்கணியா ராஜாங்கம். நாமளும் நமக்கு என்னென்னு விட்டுட்டோம்னா அதுங்களுக்கு தெரிஞ்ச பாதையில் போய் அப்புறம் நல்லா இருக்குமாய்யா ராஜாங்கம். இந்த குடும்பத்துக்கே பெரிய குடும்பம் நாம தான். நம்மளை பார்த்து தான் கீழே இருக்கவங்களாம் கற்றுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாமளே நம்ம குடும்பத்தில் இப்படி கர்ப்பமாக இருக்கிற பொண்ணை சரியாக பார்த்துக்கலனா எப்படியா ராஜாங்கம். இந்த ஊர் காது கண்ணு வச்சு பேசாதா சொல்லுப்பா. அதனால் நீ கொஞ்சம் உதவி பண்ணுப்பா அப்படின்னு நம்ம அப்பத்தா ராஜேந்திர பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வசந்தி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அப்பத்தா வசந்தியை பார்த்துட்டு போயிட்டு, ஏ வசந்தி என்ன காரியம் இப்போ வந்திருக்க. இல்லைம்மா உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என்ன பார்க்கலாம் வந்தியா. ஏன் வசந்தி என்ன பார்க்க வந்த. அம்மா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் தள்ளி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி போய் கேட்குறாங்க. ஏம்மா எதுக்குமா இப்போது திரும்ப போய் சொன்னீங்க, ஏம்மா அப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பத்தா ஒன்று, என்னம்மா நான் என்ன போய் சொன்னேன், என்னம்மா எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க. தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை பார்க்க போதுன்னு டாக்டர் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் 1 குழந்தைன்னு சொன்னால் போதுன்னு சொல்லி உண்மையை மறைச்சிட்டிங்களாம்மா. ஏம்மா திரும்ப போய் சொன்னீங்க. ஏற்கனவே ஒரு பொய் சொல்லி தானம்மா வீட்டில் இவ்வளோ பெரிய குழப்பம் பிரச்சனை. என் பொண்ணு வாழ்க்கையே கடைசி நேரத்தில் தான் தப்பிச்சுது. திரும்ப போய் சொல்லி ஏம்மா பிரச்சனை பெருசாக்கணும். இங்கே பாரு வசந்தி, நான் எது சொன்னாலும் ஒரு காரணம் இருக்கும். நான் சொன்ன காரணம் நல்லதுக்கு தான், நான் சொன்ன காரணம் நல்லது தான் முடிய போகுது. அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. இதில் நீங்கள் யாருமே போய் சொல்லலை. தமிழ்ச்செல்விக்கு உண்மையே தெரியாது. இதில் நான் தான் போய் சொல்லியிருக்கேன் குழந்தைய பற்றி. அதனால் இந்த பிரச்சனை வரும்போது இது எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன பொய்னால் ஒரு நன்மை இருக்க போகுது. நாம் மட்டும் உண்மையை சொன்னோம்னா தமிழ்ச்செல்வி சேதுவும் வாழ்க்கையில் ஒன்றே சேர முடியாதுமா. இதை பொய் சொன்னால் மட்டும்தான் தமிழ்ச்செல்வி சேதுவையும் ஒன்று சேர்க்க முடியும். அதுக்காக தான் அதை பொய் சொல்லியிருக்கேன். அதனால் நீ எதுக்கும் பயப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. இதை அரையும் குறையுமா நம்ம ஈஸ்வரி கால் வாங்கிறாங்க. அப்படின்னா
தமிழ்ச்செல்வி இந்த முறை கர்ப்பமா இல்லையா? அப்போ இந்த கிழவி திரும்ப போய் சொல்லியிருக்கா. சூப்பரு. இதை மட்டும் நம்ம உண்மை நிரூபிச்சிட்டோம்னா திரும்பவும் தமிழ்ச்செல்வி இந்த முறை கண்டிப்பாக வீட்டை விட்டு துரத்திடலாம். இதுக்கு உடந்தையா இருந்த இந்த கிழவியவும் இந்த வீட்டு விட்டு துரத்திடலாம் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அப்பத்தான் மாச்சு தானமோ ரெட்டை குழந்தையா ஒத்த குழந்தையா ஈஸ்வரி காதில் ஆனது தமிழ்ச்செல்வி கர்ப்பம் இல்லை போல, அப்பத்தான் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு ஈஸ்வரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி கர்ப்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண போகிறாங்க. இந்த பிரச்சனையில் அப்பத்தான் எப்படி ஈஸ்வரிக்கு பல்பு கொடுத்து ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே வெட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.